ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் செஷன் இப்போ நம்ம ஆரம்பிக்க போறோம். Now this is a journey of enjoyment. சரியா? இது வந்து ஜாலியான ஒரு செஷன். உங்களோட ரெசிடேஷன் கிளாஸ்லாம் உங்களுக்கு ஜாலியா இருக்கா? ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா சொல்றது ஜாலியா இருக்கா? எஸ் அடியேன். அப்புறம் அடியேன் சொல்றது ஜாலியா இருக்கா? எஸ் அடியேன். ஷாருங்கினி சிரிக்கிறா. ஓகே. அண்ட் தென் அமோஹாவும் சிரிக்கிறா. ஓகே. தன்யோஸ்மி சொல்றது ஹாப்பியா இருக்கா? தன்யோஸ்மி, தன்யாஸ்மி என்ன சொல்றேன்? என்ன சொல்றேலோ அது சொல்றதுக்கும் ஜாலியா இருக்கு இல்ல? சூப்பர். ஸோ அந்த மாதிரி நிறைய ஜாலியான விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். நீங்களாம் ஃபேண்டாஸ்டிக்கா ஞான தசகம் சொல்லி அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணேன். ஈச் ஒன் ஆஃப் யூ வர் சோ குட். ரொம்ப நன்னா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து என்னென்ன கத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டா, நிறைய கதைகள் இருக்கு சம்பிரதாயத்துல. there are many interesting stories which will teach us some nice values. அந்த ஸ்டோரி மூலமா நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தெரிய வரும். அதெல்லாம் கத்துட்டோம்னா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம், நம்மளும் ஹாப்பியா இருக்கலாம். அதை இன்னொருத்தர் கிட்டக்க ஷேர் பண்ணி அதை பத்தி சொல்லி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி மற்றவாளையும் ஹாப்பியா இருக்கலாம். சரியா? ஸோ அதுக்குதான் இந்த ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் செஷன். இது வந்து மோஸ்ட்லி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் 3 weeks ஒன்ஸ் இருக்கலாம். ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு அசைன்மெண்ட் கொடுப்போம். சரியா? at the end of each session each one of you will have to do an assignment related to it. அதுக்கு நீங்க ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணிக்கணும். சரியா? அசைன்மெண்ட் நோட் புக் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுல நீங்க அசைன்மெண்ட்ஸ்லாம் எழுதின்னு வரலாம். அதே மாதிரி இப்ப ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா உங்களுக்கு வந்து டாபிக்ஸ்லாம் நடத்துவோம். that will be shared to you in your telegram group. அந்த பிபிடியும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்க கம்ப்யூட்டர்ல. even other than that, if you want to write down something when the class is happening, that also you can note down in that notebook. சரியா? அட்டென்டிவா கேட்டாலே போறோம், கேட்டாலே பாதி விஷயம் வந்துடும். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாலியா நம்ம அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல இன்டராக்டிவா நிறைய கொஸ்டின்ஸ் அடியன் கேட்பேன், நீங்களாம் பதில் சொல்லணும். நீங்களும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அடியனும் பதில் சொல்லணும். சரியா? ஸ்டோரியில என்ன டவுட் வந்தாலும் எப்படி இருந்தாலும் இன்ஹிபிஷனே இல்லாம நீங்க எனி கொஸ்டின் கேட்கலாம். அது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே? அதே மாதிரி என்ன நடத்துறோமோ அதை வந்து அட்டென்ஷனோட நீங்க கவனிக்கணும். அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அடியன் ஏதாவது கேட்டேன்னா சமுத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். சரியா? ஹேண்ட் ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷனை நீங்க பண்ணினேன்னா அடியன் வில் கால் அவுட் ஒன் நேம், அவ மட்டும் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாதிரி டிசிப்ளினோட இந்த கிளாஸ்ல இருக்கணும் டு மேக் இட் வெரி கம்ஃபர்டபிளி இன்டராக்டிவ். உங்களோட சீனியர் பேட்ச் 2024 பேட்ச் இருக்கா, அவ வந்து வெரி டிசிப்ளின். எல்லா குழந்தைகளும் எப்பவுமே இந்த கிளாஸுக்கு வருவா. அண்ட் தே நெவர் அன்மியூட் அவுட் ஆஃப் டர்ன் அண்ட் ஆன்சர். எப்பவுமே அவ வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி யாரை பிக் பண்றோமோ அவ மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவா. அதே மாதிரி ஐ திங்க் யூ ஆல் வில் ஆல்சோ ஃபாலோ சூட். ஓகே? ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆல் ஹியர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செஷன் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆச்சாரியன் அப்படிங்கிற செஷன். Now before we go to looking at the slides, let us understand what is acharyan. Acharyan na yaruma? யார் பதில் சொல்றேன்? ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ஓகே, ஹேண்ட் ரைஸ் பிசிக்கலா பண்ணாலும் ஓகே தான். நீங்களாம் வீடியோல வந்திருக்கேன், சந்தோஷம். ஸோ மாலோலன் நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணியா? சொல்லு. ஐக்கன்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் சந்தோஷம். ஆச்சாரியனா யாருமா மாலோலன்? ஆச்சாரியர்கள்னா அவங்க தபஸ் பண்றவங்க போல நல்லா எப்பவும் ஹாப்பியா இருக்குவார், பெருமாளோட ஹாப்பியா இருக்குவார். தபஸ் பண்றவா ஆச்சாரியாலா? பெருமாளோட ஹாப்பியா இருக்கிறவா ஆச்சாரியா. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் ஐ கேன் see is கவின் கிருஷ்ணா. நீ சொல்லு கண்ணா, ஆச்சாரியன்னா யாரு? ஆச்சாரிய
ஆச்சாரியர் கிட்ட நம்ம சங்கு சக்கர குத்திட்டோம்னா என்னோட ஆச்சாரியர் என்னன்னு ஆகுவோம். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் நம்மளுக்கு சம்பிரதாயம் சொல்லி கொடுப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக். ஆச்சாரியன் நம்மளுக்கு சங்கு சக்கரம் குத்தி விடுவா, அப்புறம் சம்பிரதாயம் சொல்லி கொடுப்பா. பிரமாதம். வெரி நைஸ். ஓகே, அப்புறம் SMID 10121825 யார் மணி? குழந்தை அவன் பேரையும் எழுதிக்கலாம்னா SMIDயோட சேர்ந்து. நான் கிரிஷ் கிடாம்பி. கிரிஷ் கிடாம்பி சொல்லு கண்ணா. ஆச்சாரியா டீச்சர். டீச்சர், வெரி குட். கிரிஷ், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஹிருதயா, you are raising your hand. Tell me. Acharya is our guru. Our guru, fantastic. So Acharya is teacher, Acharya is guru. Very nice. So you can answer in the language of your comfort, Sariya. English or Tamil, anything okay. It is a bridge that joins us to the God. Fantastic, dear. Bridge who joins us to God. ரொம்ப நன்னா சொன்ன. செஷன்ல புதுசா சொல்லி தரத்துக்கு ஒண்ணுமே இல்ல போல் இருக்கடி எனக்கு. என்னெல்லாம் காட்ட போறேன்னா எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டு. சூப்பர் பசங்கப்பா. ஓகே, எனிபடி எல்ஸ்? ஓகே, ஐ திங்க் we are done. Very good. ஸோ நீங்க எல்லாரும் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம PPT ஃபார்மேட்ல பார்க்க போறோம் with little bit of extra information. சரியா? So let's get started. Our first topic for stories and values is Acharya or Acharyan. Okay, Acharyaha அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். Acharya is English, Acharyan is Tamil. Okay, so who is an Acharya? As you all rightly said, an Acharya is a teacher or guru. The one who teaches is Acharya. Okay, அது வேத டீச்சர், மியூசிக் டீச்சர், ஸ்கூல் டீச்சர் எல்லாருமே ஒரு விதத்துல ஆச்சாரியன் தான். ஆனா சம்பிரதாயத்துல ஆச்சாரியன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி the one who bridges between us and Perumal, the one who teaches about the Lord. சரியா? And as one of you very beautifully said, சங்கு சக்கரம் நம்மளுக்கு போட்டு கொடுப்பா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ நம்மளுக்கு சமாஸ்ரயணம் பண்ணி வைக்கிறவர், பரண்யாசம் பண்ணி வைக்கிறவர். You might have heard these terminologies. இதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் நம்ம அப்புறமா செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல டீடைல்டா படிப்போம். ஆஸ் ஆஃப் நவ் சங்கு சக்கரம் நம்மளுக்கு போட்டு விடுவா கையில அப்படின்னு ரொம்ப அழகா உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி புரிஞ்சுட்டா போறோம். சோ அந்த சங்கு சக்கரம் போட்டேன்னா என்ன தெரியறது? பெருமானும் கையில சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்காருல்ல. சோ அவரை மாதிரியே நம்மளும் தோல்ல சங்கு சக்கரம் வச்சுட்டோம்னா நம்ம அவரை சேர்ந்தவர், நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. We have a bond with him. அப்படிங்கிறது we realize. So Acharya is the one who makes us realize our bond with Perumal. Okay, now we'll move to the term guru. Acharya is also guru அப்படின்னு நீங்களா சொன்னீங்க. So now let's try to understand the meaning of the word guru. Gu means darkness or andhakara, and ru is to dispel that darkness, to drive away that darkness. So who is a guru? The one who dispels darkness to enlighten us. Enlighten us na enna arthona? நம்மளுக்கு நல்ல knowledge வரவழைப்பவர். அதனால நம்மளுக்கு ignorance, knowledge இல்லாதது, அறியாமை அப்படிங்கிறது போயிடும். அது டார்க்கா இருக்கும். ஒண்ணுமே தெரியலன்னா டார்க்கா ஃபீல் ஆகும்ல. டார்க்னஸ்ல நம்மளுக்கு கண் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது இல்லையா? சோ அந்த டார்க்னஸ் போகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு லேம்ப் லைட் பண்ணணும். அந்த லேம்ப் தான் இந்த குரு. lamp is something which dispels darkness. So a guru is the one who dispels the darkness of ignorance or lack of knowledge and enlightens us. சரியா? அடுத்தது ஆச்சாரியன் அப்படின்னா யாரு? ஆச்சாரியா அப்படிங்கிற வேர்டுக்கு 3 kinds of meanings இருக்கு. சரியா? So before we go into technical terms, Adiyan will try to explain very simply to you what Acharya means. Seriya? First thing, Acharya is the one who knows all Shastras.
சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்சர்ஸ், ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், ஸ்பிரிச்சுவல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்ல என்ன இருக்கோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். அது ஆச்சாரியனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் என்னது, இப்ப புக்ல ஒரு விஷயம் நம்ம படிச்சுட்டோம்னா அது போருமா? புக்ல எழுதி இருக்கு we should get up early in the morning அப்படின்னு, அதை படிச்சுட்டோம், நம்ம பை ஹார்ட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியும். பட் தெரிஞ்ச விஷயம் எப்ப யூஸ்ஃபுல் ஆகும்? only when we actually get up early the next morning, right? So you have to put the spirit of the scriptures into practice. என்ன படிச்சோமோ அதை நம்ம practice பண்ணணும். If we read something, if we read that we should not tell lies, we should actually not tell lies. So what we read should be put into action. Acharyas do that. They know the Shastras so well and they put the spirit of Shastras into practice. சாஸ்திரத்துல என்ன எழுதி இருக்கோ அதெல்லாம் அவ ஃபாலோ பண்ணுவா. ஓகே, இப்போ அவ மட்டும் ஃபாலோ பண்ணா போறோம் அப்படின்னு அவ நினைக்க மாட்டான். ஏன்னா அவள்லாம் ரொம்ப கம்பேஷனேட், ரொம்ப ஸ்வீட். எல்லாரும் நல்லதை பண்ணணும், எல்லாரும் குட் திங்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பா. சோ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, they establish a path which can be followed by the disciple. For example, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல நம்ம புக்ல இப்ப படிச்சுட்டோம் we should get up early ன்னு, and we have become good the next day and we are getting up early. சூப்பர், புக்ல நம்ம படிச்சிருக்கோம், moral science புக்ல படிச்சுட்டோம் that we should get up early in the morning, and the next day we put it into practice, we keep the alarm and we get up early. Now is that enough? Yeah, it may be enough, but you all are good children, good boys and good girls, right? So you want to go and tell your friend that, see friend, it's very nice to get up in the morning, we studied in the moral science class, so let us cultivate that habit. Because I got up in the morning, I was able to do so many nice things, so you also get up in the morning. Now how to get up in the morning? Keep an alarm clock or tell your mother to wake you up. Abdina, you will guide a friend, right? That is what good people do. They don't just stop with doing good things themselves. They try to spread the goodness. They try to tell others also to be good. So an acharya is the one who not only himself follows the Shastras, but also makes an easy path for the disciples to understand and follow the Shastras. புரிஞ்சுதா? So ஆச்சாரியன்றவர் என்ன பண்ணுவார்? First he knows lot of things. He knows what is written in the Shastras. அத வந்து சான்ஸ்கிரிட்ல சொல்லும் பொழுது ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் அப்படின்னு சொல்லுவா. சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்களை நன்னா அவர் மனசுல வாங்கிட்டு இருக்கார். He knows the spirit of the Shastras. Okay, next is just knowing is not enough, you have to put it into practice. அத கடைபிடிக்கணும். So அத என்ன பண்ணணும்? ஸ்வயம் ஆச்சரதே, the one who puts the spirit of Shastras into practice. Now just by following himself an acharya does not rest. இது போராது, இன்னும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், சாஸ்திரத்திலேருந்து நம்ம கத்துண்டதை எல்லாருக்கும் கத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது எப்படி ஈஸி பண்ணி கத்து கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். இப்ப ஆச்சாரியெல்லாம் they're all very knowledgeable, they're all very blessed people, they can understand things very easily. ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. So what they do is they will try to make the syllabus easy, they will try to make whatever is written in the Shastras simple to understand, present it in simple language and teach others. So they establish a path which can be followed by disciples. அது எப்படி சொல்லணும் சான்ஸ்கிரிட்ல? ஆச்சாரே ஸ்தாபயதி அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? சோ ஆச்சாரியன் 3 விஷயங்கள் பண்ணுவார். என்னென்ன பண்ணுவார்? அவரே முதல்ல எல்லா சாஸ்திரமும் படிப்பார், அவருக்கு எல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் சாஸ்திரத்துல என்ன படிச்சிருக்காரோ அதை ஃபாலோ பண்ணுவார். நெக்ஸ்ட் மத்தவாளும் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா சொல்லி கொடுப்பார். அவ்வளவுதான். சிம்பிளி புட் இட் இஸ் தட். இப்ப நம்மளுக்கு முதல் ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா ஸ்ரீமன் நாராயணன்.
ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. ரைட்டா? இவ்வளவுதான் வேல்யூஸ் இந்த செஷன்ல. அடுத்தது we'll move on to a very interesting story of ஹயக்ரீவா. ஹயக்ரீவ பெருமாளுடைய ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். பட் பிஃபோர் தட் அடியன் would want to understand how much you all have understood. ஓகே, சரியா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஸ்லைட்ஸ்ல, அதுல இருந்து அடியன் சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ குரு அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? யார் சொல்றேன்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, வசுமதி நீ சொல்லுமா. Mummy, Guna darkness, Runa the collected like this spell. So Guruna the one who enlightens us. Fantastic, super ma, very nice. அடுத்த क्वेश्चन, இப்போ ஆச்சாரியன் அப்படிங்கிறதுக்கு 3 விஷயங்கள் பார்த்தோம். ஆச்சாரியனை பத்தி 3 விஷயங்கள் பார்த்தோம். and ஆச்சாரியா does 3 things. so அந்த 3 things என்னங்கிறது 3 children சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் கிருஷ்ணராகவன் நீ சொல்லுமா. சொல்லுக்கண்ணா, உனக்கு என்ன புரிஞ்சுதோ சொல்லு, பரவாயில்ல. யாருமே பயப்படவே வேண்டாம், மாமி வெய்யவே மாட்டேன் என்ன சொன்னாலும், சரியா? உங்களெல்லாம் யாராலையுமே வெய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவு ஸ்வீட் நீங்களாம். சொல்லுங்க, சொல்லுக்கண்ணா. என்ன கண்ணா, என்ன சொல்ற? கேட்கல எனக்கு சரியா. குட்டா சொல்லி கொடுக்கறதா? எல்லாருக்கும் குட்டா சொல்லி கொடுக்கறது கரெக்ட். அது வந்து தேர்ட் திங். ஓகே, தேர்ட் திங் என்னது? ஆச்சாரே ஸ்தாபயத்தின்னு பார்த்தோம். எல்லாருக்கும் குட்டா இருன்னு சொல்லி கொடுக்கறா, கரெக்ட். அதுக்கு முன்னாடி 2 இருந்தது. சோ அது என்னதுமா ஷார்ங்கினி? ஏதாவது ஒண்ணு சொல்லதுல இருந்து. ஆச்சாரியா வந்து சாஸ்திரங்களை படிச்சுட்டு எல்லாருக்கும் சொல்லி தந்துட்டு அவரும் அதை ஃபாலோ பண்ணுவாரு. ஃபேண்டாஸ்டிக். இன்னும் நட்சல் சொல்லிட்ட 3 விஷயத்தையும். வெரி குட். சோ 3 விஷயம் என்னன்னா, முதல்ல சாஸ்திரம் படிச்சிருப்பார், 2வது விஷயம் அவரே ஃபாலோ பண்ணுவார், 3வது விஷயம் எல்லாருக்கும் சொல்லி தருவார். வெரி குட். ஓகே, இத கவின் கிருஷ்ணா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றியா? சொல்லு. அவர் வந்து முதல்ல படிப்பார் எல்லாத்தையும். அவரு ஃபாலோ பண்ணி ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுவாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சி ஆசையா சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி பண்ணுவாரு அவர். ஆசையா சொல்லி கொடுப்பாரு. அழகா சொன்னேன். வெரி குட். நீங்களா சொல்ற கேள்விக்கு பதில் ரொம்ப ஆசையா கேட்கும்படியா இருக்கு. வெரி நைஸ். வெங்கடநாதன், நீ திருப்பி சொல்றியா? சொல்லு. ஈஸியா புரிய வைக்கிறது, ஈஸியா புரிஞ்சு சொல்லி தருது. ஈஸியா புரிஞ்சுட்டு ஈஸியா சொல்லி தருது. வெரி குட். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுட்டு இல்லைங்களா? பெரிய விஷயம் இது. இது வந்து இந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து காலக்ஷேபத்துல சொல்லி தருவா. அதெல்லாம் நீங்க குட்டி வயசுல இப்பயே அதோட விஷயம் என்னன்னு புரிஞ்சுட்டு, இனிமே அந்த டெர்மினாலஜிஸ் தான், அது ரொம்ப சிம்பிள், அது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகே, ஸோ வெரி நைஸ். இதோட நம்ம வந்து ஹயக்ரீவருடைய கதைக்கு போகலாம். ஓகே, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களோட சீனியர்ஸ் எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டோரி என்னன்னு கேட்டா 90% kids will say ஹயக்ரீவா ஸ்டோரி. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹயக்ரீவ பெருமாளுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சமயம் என்னாச்சான், பிரளய காலத்துல, பிரளயம் அப்படின்னா அப்போ உலகத்துல எல்லாமே தண்ணியா இருக்கும், வேர்ல்ட் எல்லாம் இருக்காது, பீப்புள் எல்லாம் இருக்க மாட்டா, யாருமே இருக்க மாட்டா. ஓகே, டெல்யூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரளய காலம். அப்ப வெறும் அந்த பிரளய ஜலம் மட்டும்தான் இருக்கும். பிரளய ஜலத்து மேல பெருமாள் படுத்துட்டு இருப்பார். எதுக்கு படுத்துட்டு இருக்காருன்னு கேட்டா, இந்த பிரளயத்துல எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுத்து, அடுத்த கிரியேஷன் பண்ணணும், அது பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பார் பெருமாள். யோசிச்ச உடனே என்ன ஆகுமா, பிரம்மதேவனை ஃபர்ஸ்ட் படைப்பார் பெருமாள். அவரோட நேவல்ல ஒரு லோட்டஸ் இருக்கும், நாபி கமலம். அந்த நாபி கமலத்திலிருந்து பிரம்மா வருவர். பெருமாள் பிரம்மாவை படைப்பார்.
பிரம்மாவை உண்டாக்குவார், பிரம்மாவை கிரியேட் பண்ணுவார் நாராயணன். ஓகே, இப்போ பிரம்மா ஃபர்தரா கிரியேஷனை பண்ணணும் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறார். அந்த கிரியேஷன் எப்படி பண்றது, ஹவு டு கிரியேட் சம்திங். இப்போ உங்களுக்கு பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் வாங்கி தரான்னு வச்சுக்கோங்க ஆர்ட்ல. அந்த பில்டிங் பிளாக்ஸ் வச்சு நீங்க ஏதாவது பில்டிங் கட்டணும், லெகோ செட் எல்லாம் இருக்கு, அதை வச்சு கட்டணும்னா யூ ஹாவ் அ கைட்லைன் புக், ரைட்? யூ ஹாவ் அ மேனுவல் விச் கம்ஸ் அலாங். அதை பார்த்து இதை இப்படி இப்படி செட் பண்ணா அது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது இல்லையா? அந்த மாதிரி பிரம்மா இப்ப உலகத்தை எல்லாம் கிரியேட் பண்ணணும், இந்த வேர்ல்ட் எல்லாம் கிரியேட் பண்ணணும், வேர்ல்டுக்குள்ள பீப்புள கிரியேட் பண்ணணும், அப்புறம் மவுண்டன்ஸ், ஃபாரஸ்ட், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், லேக்ஸ், சீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது? அதுக்கு பிரம்மாக்கு ஒரு மேனுவல் வேணும், ஒரு கைட்லைன் மேனுவல் வேணும். அது என்ன கைட்லைன் மேனுவல்னு கேட்டா அதுதான் வேதங்கள். வேதங்கள் தான் ஒரு மேனுவல் ஆர் கைட்லைன் புக் from which Brahma does creation. So பெருமாள் பிரம்மதேவனுக்கு வேதங்களை கொடுத்தார், வேதங்களை உபதேசம் பண்ணினார். நன்னா பிரம்மா வேதத்தெல்லாம் சூப்பரா கத்துண்டார், வேதம் எல்லாம் வந்தது. ஆனா என்ன ஆச்சான், திடீர்னு அந்த சமயத்துல பெருமாளுடைய காது குறும்பையில இருந்து, அதாவது இயர் வேக்ஸ்ல இருந்து 2 அசுரா உருவானாள். 2 பேர் வந்தா, 2 அசுரர்கள். அவ எப்படி இருந்தா அப்படின்னு பக்கத்துல இருந்த பிரம்மதேவன் தடவி பார்த்தாராம். ஐயோ, நம்மளை தவிர யாரோ 2 பேர் வந்திருக்காளே, யார் இவா அப்படின்னு தடவி பார்த்தாராம். தடவி பார்த்தா ஒரு அசுரன் ரொம்ப சாஃப்டா இருந்தானோ. இவன் ரொம்ப சாஃப்டா இருக்கானே அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணார் பிரம்மதேவன். சாஃப்ட்னா சான்ஸ்கிரிட்ல மிருது அப்படின்னு சொல்லுவான். பட் பிரம்மா கொஞ்சம் அப்பதான் வந்திருக்காரு இல்லையா, அப்பதான் அவர் ரொம்ப யங்கு, அவருக்கு அவ்வளவு சரியா பேச வரலையா அப்போ. அதனால அவர் மது அப்படின்னு சொல்லிட்டார், மிருதுங்கிறதுக்கு பதிலா மது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அந்த அசுரனுக்கு மதுன்னு பேர் கொடுத்து. இன்னொருத்தன் இருந்தான், அவன் எப்படி இருந்தான், அவனை டச் பண்ணி பார்த்தார் பிரம்மதேவன். அவன் அப்படியே சொர சொர சொரான்னு இருந்தான், ரொம்ப ரஃப்பா இருந்தான். ரஃப்னா சான்ஸ்கிரிட்ல கடினம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தார் பிரம்மா. பட் அவருக்கு அது சொல்ல தெரியல. அவர் அப்ப கொஞ்சம் குழந்தையா இருந்தார், மழல அவருக்கு சரியா ஸ்பீச் வரல இன்னும். அதனால அவர் அப்படி கைட்டபன் அப்படின்னு சொல்லிட்டார். கடினன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கைட்டபன் சொல்லிட்டார். அதனால இந்த அசுரனுக்கு கைட்டபன் பேர் வந்துடுது. ஆக இப்ப பெருமாளோட இயர் வேக்ஸ்ல இருந்து 2 அசுரர்கள் உண்டாயிட்டா அவளுக்கு என்ன பேர் வந்துடுது, மது, கைட்டபன். இவா 2 பேரும் இப்ப இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல என்ன ஆச்சான், அப்போ அந்த ஸ்கைல ஒரு லைட்னிங் வந்தது, ஒரு மின்னல் வந்தது. அந்த மின்னலை பார்த்து 2 பேரும் ஐ அப்படின்னு சொன்னாலாம். மின்னல் பார்த்தா திடீர்னு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாவ், இது என்ன லைட்னிங் அப்படின்னு நினைச்சிட்டு ஐ அப்படின்னு சொன்னாலாம். ஐ ஐ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அது மாயாதேவி அப்படின்னு ஒரு காடஸ் இருக்கா. அவ பெருமாளோட மாயை அப்படின்னு சொல்றான். அதாவது பெருமாள் சம்டைம்ஸ் ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுவார், அது அது தேவை சில விஷயங்களுக்காக. அதனால நாராயணனுக்கு மாயாதேவி சில விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணுவா. அந்த நாராயணனுடைய மாயாதேவிக்கு பீஜாட்சரமா இருக்கிறது ஐ அப்படிங்கிற அக்ஷரம். அதாவது பீஜாட்சரம்னா நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம், அது ஒரு பிரேயர் வேர்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ அப்படின்னு சொன்னா அந்த மாயாதேவி ஹாப்பி ஆயிடுவா. ஓகேவா? அந்த மாயாதேவிங்கிறவ இப்ப ஹாப்பி ஆயிட்டா, ஏன்னா இவா 2 பேரும் ஐன்னு சொல்லிட்டா. ஆக்சுவலி இவ மாயாதேவிய ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஐ சொல்லல, சும்மா அந்த லைட்னிங்க பார்த்துதான் ஐன்னு சொன்னா. ஸ்டில் மாயாதேவி தாட் இட் இஸ் ஃபார் ஹர் அண்ட் ஷி பிகேம் வெரி ஹாப்பி. சரி, ஓகே, நீங்க 2 பேரும் இப்படி ஐ அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப பிரசன்னமாக்கிட்டேன், என்ன பிளீஸ் பண்ணிட்டேன், அதனால நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கறேன், ஒரு பூன் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா மாயாதேவி. So Mayadevi granted a boon to Madhu and Kaitaba because they saw a lightning in the sky and they uttered the word
I. The word I pleased Maya Devi because it was a word of prayer to her. She thought they were praying to her. She became happy and she said, I will grant you a boon. What was this boon? The boon was that you both will not die unless you wish to die. நீங்க ரெண்டு பேரும் நீங்களா விரும்புற வரைக்கும் உங்களுக்கு சாவே கிடையாது, டெத்தே கிடையாது அப்படின்னு ஒரு பூன் கொடுத்துட்டா மாயாதேவி. இவளுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுத்து. வாவ் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. இந்த பிரம்மதேவனும் இந்த சமயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா, அவர் நினைச்சுட்டு இருக்காராம், நம்ம கிட்டனா பெருமாள் வேதத்தை கொடுத்திருக்கார், நம்மளதான் கிரியேட்டர் ஆக்கியிருக்கார், நம்ம எவ்வளோ கிரேட் அப்படின்னு நினைச்சுட்டாராம் பிரம்மா. இப்படி அவர் கொஞ்சம் கர்வம் கொண்டு இருந்த சமயத்துல, கொஞ்சம் ப்ரௌடான சமயத்துல, இந்த மதுவும் கைட்டபனும் பிரம்மா கிட்ட இருந்து வேதத்தை திருடிண்டு பிரளய ஜலத்துக்குள்ள கிளம்பி போயிட்டான். So what happened now? As Madhu and Kaitaba were looking at the sky and seeing the lightning and saying I and all, Brahma kept thinking that he is the one who has been given the Vedas. He has been made or appointed as the creator by Perumal. So he would be the most powerful one. Appdin solli saying so, Brahma got a little proud. At that time, Madhu and Kaitaba took away the Vedas from Brahma and went inside the Pralaya waters. சரியா? அடியன் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் எல்லா போர்ஷன்ஸையும் சொல்லிட்டு இருக்கேன். காரணம், அடியன் understands that there are some kids who are still not very familiar with Tamil. So to benefit everybody, அடியன் ஒரு தடவை தமிழ்ல சொல்றேன் and repeating the same in English. Okay? So இப்போ further என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, these two took away the Vedas from Brahma. Now Brahma became very very sad. அடாடா, கையில கிடைச்ச வேதம் நமக்குன்னு இல்லாம போயிடுத்தே, என்ன ஒரு அநியாயம், பெருமாள் இப்படி அனுகிரகம் பண்ணி அதை போய் நம்ம தொலைச்சிட்டோமே, எவ்வளோ நம்ம துர்பாகியசாலி, எவ்வளோ நம்ம வந்து கர்ஸ்டா இருக்கோம், எவ்வளோ நம்ம பேடா இருந்துட்டோம், நம்ம ப்ரௌடா இருந்ததுனால நம்மளுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய இழப்புக்கு ஆளாயிட்டோமே, நம்மளை யாரு காப்பாத்துவா இனிமே, நம்மளுக்கு வேதம் திருப்பி எப்படி கிடைக்கும், எப்படி நம்ம உலகத்தை படைக்கிறது, எப்படி கிரியேட்டர் ஆறுது அப்படின்னு வருந்தி வருந்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பிரம்மதேவன் அந்த நாராயண பெருமாள் கிட்டக்கையே சரணடைஞ்சார். So Brahma felt very very remorseful for having lost the Vedas. He felt shameful about himself for having become so proud, and he had no other go but to surrender to Lord Narayana. He said, "Oh Lord, it's only because of my pride that I've lost the Vedas, but please help me. I don't have anywhere else to go. Please help me." அப்படின்னு பிரம்மதேவன் கேட்டார். பிரம்மதேவன் இப்படி கேட்ட உடனே பெருமாள் என்ன பண்ணினார், பியூட்டிஃபுல்லா ஒரு அவதாரம் பண்ணினார் பிரம்மாவுக்காக. அது என்ன அவதாரம்னு கேட்டா, ஹயக்ரீவன் அப்படிங்கிற அவதாரம். ஹயக்ரீவன்னா யாரு? ஹயம்னா ஹார்ஸ், அஸ்வம். அந்த ஹார்ஸோட ஃபேஸ் அண்ட் நெக் இந்த பெருமாளுக்கு இருக்கும். கிரீவம்னா கண்டம், நெக்னு அர்த்தம். சோ நெக் அப்வர்ட்ஸ் ஹார்ஸ் மாதிரி இருப்பார் அந்த பெருமாள், நெக் டவுன்வர்ட்ஸ் திவ்யமான தேவ சரீரம் அவருக்கு இருக்கும். ஓகே, சோ ஹயக்ரீவ மூர்த்தியா ஒரு இன்கார்னேஷன் எடுத்தார் பெருமாள். ஹலஹலஹலா அப்படின்னு சத்தம் போட்டுண்டு கிளம்பி போனார். எங்க? பிரளய ஜலத்துக்குள்ள போனார். இந்த அசுரர்கள்லாம் அங்கதான் இருக்கா, வேதத்தை எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால பிரளய ஜலத்துக்குள்ள அப்படி டைவ் பண்ணி போனாராம். போனவர் இந்த அசுரா ரெண்டு பேரையும் பார்த்துட்டார். பார்த்தா அப்படியே மகாபலசாலியா இருக்கான் ரெண்டு பேரும். பிரமாதமா சண்டை போட வரான் ஹயக்ரீவ பெருமாளோட. பெருமாளும் சண்டை போடுறார். இவர் அடிக்கிறார், அவ அடிக்கிறா. கதையால் அடிக்கிறார், கத்தியால் அடிக்கிறார். அவ ரெண்டு பேரும் என்ன அடிச்சாலும் திருப்பி திருப்பி அடிக்கிறா. எவ்வளோ நாழி போர் போச்சு அப்படின்னு கேட்டா, 1000 வருஷ காலம் போர் போச்சான். 1000 இயர்ஸ்க்கு சண்டை போட்டிருக்கா ஹயக்ரீவ பெருமாளும் மது கைட்டவரும். ஆனாலும்
யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தெரியவே இல்லையா. அவ்வளோ சூப்பரா சண்டை போடுறா இவா 2 பேரும். எப்படி இவாளுக்கு இவ்வளவு பலம் வந்ததுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் திங் அவ பெருமாளோட காது குறும்பையில இருந்தே வந்திருக்கா, அதுவே அவளுக்கு பலம். செகண்ட் திங் அந்த மாயாதேவி அனுகிரகம் வேற பண்ணிருக்கா, அதனால ரொம்ப பலசாலியா ரொம்ப கான்பிடென்டா சண்டை போடுறா. சரி, பெருமாள் பார்த்தார், இந்த மாதிரி பலசாலியா இருக்கிறவா அறிவாளியா இருக்க மாட்டா, அதனால இவாள யுக்தி பண்ணி ஜெயிக்கணும், அறிவால ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு பெருமாள் ஒரு ஐடியா பண்ணார். என்ன பண்ணாராம், மது கைட்டவா அப்படின்னு கூட்டார் சண்டைக்கு நடுவுல. ஒரு நிமிஷம் சண்டையை நிறுத்தினாவா. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க 2 பேரும் சூப்பரா சண்டை போடுறேன், ரொம்ப நன்னா சண்டை போடுறேன், இந்த மாதிரி சண்டை போடுறவாள நான் பார்த்ததே கிடையாது, உங்க 2 பேருக்கும் ஒரு வரம் கொடுக்கலான்னு எனக்கு தோன்றது அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். இத கேட்டுட்டு மதுவும் கைட்டவனும் சிரிச்சா, அப்படின்னு சிரிக்கிறான். என்னது, நீ எங்களுக்கு வரம் கொடுக்கறியா? இந்த சண்டையில இப்ப யாரு ஜெயிச்சுட்டு இருக்கான்னு நீ நினைக்கிற? நீயா நாங்களா? நாங்க தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம், நாங்க எதுக்கு உங்ககிட்ட இருந்து வரம் வாங்குறது? நீ வேணா எங்க கிட்ட இருந்து வரம் வாங்கிக்கோ, நாங்க வேணா உனக்கு வரம் தரோம், போனா போறதுன்னு, வரம் வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாலும். இப்படி இவா சொன்ன உடனே ஹயகிரீவ பெருமாள் என்ன பண்ணார், அப்படியா, வரம் தானே, கண்டிப்பா வாங்கிக்கிறேன், இது வரைக்கும் லைஃப்ல எனக்கு யாரும் வரம் கொடுத்ததே கிடையாது, எப்பயும் நான் தான் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறார். ஏன்? ஏன்னா இவர் பெருமாள், பெருமாள் தானே எல்லாருக்கும் வரம் கொடுப்பார், யாராவது பெருமாள் வரம் கொடுப்பாளா? தந்தது இல்லையா அது வரைக்கும். அதனால பெருமாள் சொல்றார், யாருமே எனக்கு கொடுக்காதத கொடுக்குறேன்னு நீங்க சொல்றேளே, எனக்கு ரொம்ப ஹாப்பி, பிளீஸ் எனக்கு வரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டு பெருமாள் ஒரு வரம் வாங்கிட்டார். என்ன வரம்? நீங்க 2 பேரும் மாண்டு போகணும், நீங்க 2 பேரும் டை ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணுங்கோ, நீங்க 2 பேரும் மாண்டு போகணும்னு சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்ன ஆச்சு? இதுதானே விஷயம். அந்த மாயாதேவி என்ன சொன்னா, நீங்களா விஷ் பண்ற வரைக்கும் நீங்க டை ஆக மாட்டேன், நீங்களா விரும்புற வரைக்கும் உங்களுக்கு சாவு கிடையாது அப்படின்னு சொன்னா. இப்ப ஹயகிரீவமூர்த்தி என்ன கேட்டிருக்கார், இதைய விஷா கேட்டுட்டார், நீங்க 2 பேரும் செத்து போகணும்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார், விஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். இவா இப்ப இந்த பூனை கொடுத்துதான் ஆகணும். அப்ப நினைச்சுட்டாலாம், அடா டா 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 இப்படி மாட்டின்ட்டோமே நம்ம, என்ன ஒரு அநியாயம் சே அப்படின்னு நினைச்சுட்டாலாம் 2 பேரும். அப்புறம் யோசிச்சா, இவாளுக்கும் இப்போ 1000 வருஷம் ஹயகிரீவனோட சண்டை போட்டுக்கிறதுனால புத்தி வந்துடுத்தோம். அதனால இவா யோசிச்சாலாம், நம்ம ஸ்மார்ட் அவுட் ஸ்மார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் இந்த ஹயகிரீவனை அப்படின்னு நினைச்சுட்டு அவ ஒரு கொஸ்டின் கேட்டா ஹயகிரீவரை. ஹயகிரீவரே, இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க ஏதோ சொன்னேலே எங்களுக்கு வரம் தரேன் அப்படின்னு, அது இன்னும் ஆபரேஷனலா இருக்கா, அது உண்டா அப்படின்னு கேட்டா. பெருமாள் சொன்னார், நிச்சயம் உண்டு, நான் ஒரு விஷயம் கொடுக்கறேன்னு சொன்னா கண்டிப்பா கொடுப்பேன், அதுல நான் பின் வாங்கவே மாட்டேன், என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படின்னு சொன்னாராம். அப்ப இந்த மதுவும் கைட்டவனும் என்ன பண்ணினா, ரொம்ப ஸ்மார்ட்டா அவ நினைக்கிறா, இப்ப பிரளயம் தானே இருக்கு, பிரளய ஜலம் தான் எங்க பார்த்தாலும் சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. சோ அவ நினைக்கிறா, ஜலம் இல்லாத ஒரு இடமே இருக்க முடியாது, அதனால நம்ம ஸ்மார்ட்டா ஒரு வரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டா தெரியுமா, ஹயகிரீவரே, எங்களெல்லாம் ஜலமே இல்லாத ஒரு இடத்துல போய் நீ கொல்லலாம், யூ கேன் கில் அஸ் வேர் தேர் இஸ் நோ வாட்டர் அப்படின்னுட்டா. ஓகேன்னார் ஹயகிரீவமூர்த்தி. என்ன பண்ணார் தெரியுமா, அப்புறம் எப்படி ஜலம் இல்லாத ஒரு இடத்துக்கு போறது, அவரோட ஆக்காரத்தை பெருசாக்கின்றார், அவரோட ஃபார்ம பிக் ஆக்கின்றார், அப்படியே விஸ்வரூபம் எடுத்தார், பெருசாக்கின்றார். பிரளய ஜலத்துக்கெல்லாம் மேல அவரோட திருமேனி வளர்ந்தது, அவரோட ரூபம் பிரளய ஜலத்துக்கெல்லாம் மேல பெருசா வளர்ந்தது. அப்படி வளர்ந்த அந்த திருமேனியில, வளர்ந்த அந்த ரூபத்துல பெருமாள் அவரோட தொடைய ட்ரையா தொடச்சுட்டாராம், கிளீனா வித்வுட் அ டிராப் ஆஃப் வாட்டர் தொடச்சுட்டாராம். தொடச்சுட்டு கூட்டார், வா மது அப்படின்னு கூட்டார். வந்தான், தொட மேல வச்சார், ஒரே போடு போட்டார், தேங்காய் உடைக்கிற மாதிரி போயிட்டாங்க. அடுத்தது கைட்டப்பா வா அப்படின்னார், அவனும் வந்தான், அடுத்த போடு போட்டார், அவனும் போயிட்டான். இப்படியாக மது கைட்டவன் அப்படிங்கிற அஜ்ஞானம் அப்படிங்கிற அசுரர்களை, இக்னோரன்ஸ் அப்படிங்கிற அசுரர்களை பெருமாள் ஆச்சரியமான புத்தி, மேதை, யுக்தி இதெல்லாம் வச்சு ஜெயிச்சார். ஜெயிச்சுட்டு அப்புறம் பிரம்மதேவனுக்கு
வேதங்களை மீட்டு கொடுத்தார்னா நான் திருப்பி உபதேசம் பண்ணினார். ஹயக்ரீவனா இருந்து உபதேசம் பண்ணினார். முன்னாடி நாராயணனா இருந்து வேதத்தை கொடுத்தாரோ இல்லையோ, இப்ப ஹயக்ரீவனா இருந்து வேதத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்ணுன்னு சொன்னார், கிரியேஷன் பண்ணுன்னு சொன்னார், பிரம்மதேவனும் கிரியேட் பண்ணினார். இதுதான் ஸ்டோரி. Now again will repeat this in English from where Perumal incarnated as Hayagriva. Okay, so once Madhu and Kaitaba stole the Vedas, Brahma became very sad and he appealed to Perumal, and Perumal made an incarnation, or he incarnated himself as Hayagriva Murti. Now what is Hayagriva? Hayagriva is the one who is like a horse from the neck upwards. Okay, so neck and face and head would be like a horse, and the rest of the body would be a divine deva form. That is Hayagriva Murti. So the Lord incarnated as Hayagriva and went into the pralaya waters in search of Madhu and Kaitaba, because he knew that they had stolen the Vedas. He found them and he started fighting with the two asuras. Now these asuras were extremely powerful, it seems. Why were they so powerful? The reason was they themselves had come from the earwax of Lord Narayana, and also they had been blessed by Mayadevi. So they had immense power such that they could fight and combat Lord Hayagriva for almost 1000 years. The battle went on for 1000 years, after which Lord Hayagriva thought these people should be won over by intelligence, because when brawn fails, brain takes over, right? So he thought that he should get into some intelligent conversation with these people and trick them to defeat. So he said, Madhu, Kaitaba, let's stop this fight for a while. So the two asuras stopped the fight and they said, what do you want? Lord Hayagriva said, see, Madhu and Kaitaba, I have never seen people like you who are so good at fighting. You people have surpassed all great fighters of all times. So I want to award you with a boon. I want to actually give you a gift. I want to give you a boon, recognizing your valor. Listening to this, Madhu and Kaitaba laughed. They said, what is this, O Lord? Who are you to give us any boon? We are actually winning the battle. So why would we want to take anything from you? Instead, we can give you a boon if you want, they said. Now this is what Lord Hayagriva wanted. He wanted them to give him a boon. So he very happily said, I am so blessed. I have never received a boon from anybody. Now that you people are ready to give me a boon, I really want to ask something. And you know what he asked? He said, please wish that both of you should die. Now why did he ask this? Because Madhu and Kaitaba had a boon from Mayadevi, which said that they would die only if they wished to. Now here, they were not dying because they did not wish to die till now. But now, Hayagriva Murti asked this as a boon from Madhu and Kaitaba. He said, Madhu, Kaitaba, give me a boon. And what is the boon? The boon is, please wish that you die. Now Madhu and Kaitaba did not have any other go but to give him the boon. Because they had agreed to give a boon, they said, okay, fine. But then, fighting with Hayagriva for 1000 years, they also became intelligent. So they thought, let us try to trick this Hayagriva in our own way. So they asked Hayagriva, oh Hayagriva, you told us a while back, some time ago, that you will give us a boon. Is that boon still operational? To this Hayagriva replied, of course, whatever I say, I do. I am true to my words always. What do you want? Ask, he said. So Madhu and Kaitaba said, see, we want a boon in which you will kill us in a place which has no water. Now what we need to understand is, at the time of Pralaya,
everything is surrounded by the pralaya waters. So there's nothing that is actually dry or without water. So Madhu and Kaitava thought that Hayagriva will never be able to find such a place, and because of that they would never get killed. But Hayagriva Murti is Perumal. So what did he do? He grew and took a beautiful gigantic form which surpassed all the pralaya waters. He rose above the pralaya waters and he wiped his thigh completely dry, and he called Madhu and Kaitava to lie on his thigh, and with a single blow he slew both of them. Madhu and Kaitava signify ignorance or lack of knowledge. So by slaying them, Hayagriva Bhagavan slew ignorance, and he got the Vedas back and gave Upadesham of the Vedas to Brahmadeva as Hayagriva Murti now. Initially he had given the Vedas as Narayana. Now he did Vedopadesham to Brahmadeva as Hayagriva Murti. Okay. Lord Lakshmi Hayagriva is always there with us to bless us, to learn the right things and to practice the right things in life. So he becomes our first acharya. Okay. So adha vandu இந்த ஆச்சாரியா செஷனுடைய ஸ்டோரி. இதுக்கப்புறம் முக்கியமான சில விஷயங்கள் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்க எல்லாருக்கும் ஆச்சாரியன் இருப்பா. உங்க ஆத்து ஆச்சாரியன் இருப்பார். அந்த ஆச்சாரியனை பத்தின ஒரு ஸ்லோகம் இருக்கும், தட் இஸ் கால்ட் ஆச்சாரியன் தனியன். அத கத்துண்டு டெய்லி சொல்லணும். உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியலனாலும் அம்மா அப்பா கிட்ட கேட்டு கத்துக்கோங்க, அத டெய்லி சொல்லுங்க. ஓகே. Another thing that you people need to remember is, if you have made any mistake knowingly, please seek forgiveness from your acharya. If you can't meet the acharya also, it's okay. Manasala ஆச்சாரியனை நினைச்சுண்டு, ஆச்சாரியா நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுடுங்கோ, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தபடியா ஆச்சாரியனுடைய புகழ பாடணும். Always spread his glory. Speak about acharyas, not just your immediate acharya, but all acharyas like Swami Deshikan, Swami Ramanujar. You will learn a lot about acharyas and stories and values. So we have to spread the glory of acharyas by singing their praises, by spreading their teachings. Okay. Idukaprom in the assignment irukku, submission date here is wrong, sorry for that, but I'll tell you what the assignment is. You have to explain the term guru. You have to quote who is your family's acharya, and next is who is your favorite acharya. Next question is, who is our sampradayam's first acharya? That is Lord Narayana or Hayagriva, you can write. Apro, who taught the Veda to Brahma after they were abducted by Madhu and Kaitava? Adanoda answer Lord Hayagriva. Seriya? Adukapro you can either draw a picture of Hayagriva or record a small audio of about 2 minutes about the story of Hayagriva Avataram. It may not even be the full story. Konjama record pannalum paravailla, but let it not exceed 2 minutes. Seriya? Now I understand that many of you may be very, very small children, not even knowing how to write. So குழந்தைகளுக்கு எழுத தெரியலனா இந்த ஆன்சர்ஸை ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையுமே ரெக்கார்டிங்காவும் போஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்க புதுசா சேர்ந்து இருக்கிற குரூப்ல. சரியா? So that is about it. Now coming back to question session. இந்த ஸ்டோரி பிடிச்சதா குட்டிகளா? Very nice. இப்போ குயிக்கா question answer session வெச்சுக்கலாம் நம்ம. சரியா? ஃபர்ஸ்ட் பிரம்மா பெருமாளோட எந்த பார்ட்ல இருந்து உருவானார்? From which part of Lord Narayana did Brahma emanate? Kavin. Toppullendu. That is Nabhila irundhu vandar. Fantastic. Okay, next question is for Sriniket and Vrishakriti. You had raised your hand. Enna question na? From where did the two asuras emanate? From the earwax of Lord Vishnu. Fantastic. From the earwax of Lord Vishnu. Okay, why were they called whatever they were called? What were their names and
why did their names be so? Vasumati, your hand is up. அடியேன் அப்போ மது கைட்டப்பன் வந்து அவங்க மது கைட்டப்பன் அவளுக்கு பேர் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னோம். சரி, ஓகே. சஞ்சனா நீ சொல்றியா? அடியேன் நான் சொல்றேன். அடியேன் சஞ்சனா நெக்ஸ்ட் क्वेश्चन இருக்கு. சொல்லு. அடியன் பிரம்மர் வந்து மதுவோட ஸ்கின்னை தொட்டு பார்க்கும் போது அது ரொம்ப சாஃப்டா இருந்தது. ஸோ சான்ஸ்கிரிட்ல சாஃப்ட்னா மிருது, அது ஆனா அவருக்கு அது ஸ்பெல் பண்ண வரல. ஸோ அவர் வந்து மதுன்னான். அப்புறம் இன்னொன்று ராட்சசனோட ஸ்கின்னை தொட்டு பார்க்கும் போது அது ரொம்ப ரஃப்பா இருந்தது, சொரசொரன்னு. அப்போ வந்து அவருக்கு அது சான்ஸ்கிரிட்ல சொரசொர இருக்கிறதுக்கு கட்டினம்னு. ஆனா அவருக்கு அதுவும் சொன்ன சரியா ஸ்பெல் பண்ண வரல. சோ அவர் கைட்ட பண்ணார். சூப்பர், ரொம்ப கரெக்டா சொன்ன. வெரி நைஸ். சஞ்சனா நெக்ஸ்ட் क्वेश्चन. மதுவும் கைட்டபனும் ஆகாசத்துல என்ன பார்த்தா வந்த உடனே? they saw lightning இல்லையா? சூப்பர். சரி, ஐன்னு சொன்ன உடனே அவளுக்கு யாரு என்ன வரம் கொடுத்தா? ஹிருத்யா நீ சொல்லு. வேணுமா அப்பதான் நீ சாவ. உனக்கு எப்ப வேணுமா அப்பதான் நீ சாவ. மாயாதேவி. வெரி நைஸ், ரொம்ப கரெக்டா சொன்ன. அடுத்தது இன்னும் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரியா? யாரு? சொல்லு ஹிருத்யா. ஏன் வந்து பிரம்மா ஏன் வந்து பெருமாள் வந்து ஹார்ஸ் ஃபார்ம்ல வந்தா, ஏன் நார்மல் ஃபார்ம்ல வரல? பியூட்டிஃபுல் क्वेश्चन. ஏன் ஹார்ஸ் ஃபார்ம்ல வந்தார்னா, இந்த ஹார்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பேரு? அஸ்வம்னு பேரு. அஸ்வம்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கு நாளைங்கிறது கிடையாதோ அது அஸ்வம். ஸ்வஹானா டுமாரோ சான்ஸ்கிரிட்ல. So the one which does not have tomorrow is அஸ்வம். உடனே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா அதை சிக்னிஃபை பண்ணி காமிக்கிறதுக்கு ஹார்ஸ் ஃபார்ம்ல வந்தார். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஹயக்ரீவ பெருமாள் ஹார்ஸோட நேயிங் சவுண்ட்லயே வேதங்கள்லாம் இருந்துதான். நீங்களா ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் கத்துப்பேர். அதுல என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா, அந்த ஹயக்ரீவ பெருமாளுடைய நேயிங் சவுண்ட்ல, ஹலஹலஹல அப்படிங்கிற சவுண்ட்ல ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம் எல்லாமே இருந்துதான். ஜஸ்ட் இன் தட் நேயிங் சவுண்ட். அதனால அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வந்த. சூப்பரா क्वेश्चन கேட்ட. வெரி குட். ஓகே, நவ கோயிங் பேக். அடியன் who's the Hayagriva in Matsyavatara? Matsyavatara இருக்கிற Hayagriva was an asura. He was a horse-faced asura. Okay, that Hayagriva is different from this Hayagriva. This Hayagriva is Perumal. There is an asura also called Hayagriva who was defeated by Matsyamurti. Okay, so that is different. You will learn about that when we come to the Dashavatara. Okay, thank you. Ready. So there, why he came as horse-faced was so that there is no continuation of asuras later. அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்லே பண்ணணும், நாளைக்கு அசுரர்களே இருக்க கூடாது அப்படிங்கறத காமிக்க அங்க ஹயக்ரீவா அசுரனை ஸ்லே பண்ணார். நாளைக்கு அப்படிங்கிற பேச்சே கிடையாது. நாலேஜ்னா இப்பவே ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு ஹயக்ரீவ பகவானா வந்தார். ஓகே, that is the significance of Hayagriva Perumal and Hayagriva Asura. Okay, I think we are running a little short of time. I didn't have another session at 6 o'clock. So maybe what we'll do is we'll discuss this story again in the next class. I'm sure you all understood. Where the doubts mattu irundha kelungo. Adiyan enakku or doubt irukku adiyan. Yarma? Vasumati adiyan. ஹயக்ரீவர் எந்த யுகத்துல வந்தார்? எந்த யுகத்திலயா? அவர் எல்லாம் இந்த மாதிரி அவதாரங்கள் எல்லாமே ரிப்பீட்டடா டைம் ஸ்பேனுடைய சைக்கிள்ஸ்ல நடக்கும். சோ இந்த கல்பத்தினுடைய ஆதியில ஹயக்ரீவ அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கல்பம் அப்படிங்கிறது
பிரம்மதேவனோட ஒரு லைஃபோடைய ஸ்டார்டிங் டைம். ஓகே, டேயோட ஸ்டார்டிங்னு சொல்றா. இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் லைஃப்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேயோட ஸ்டார்டிங் டைம். அந்த டயத்துல ஹயக்ரீவ அவதாரம் ரிப்பீட்டடா நடக்குது. So after pralayam, before Brahma starts creation, every time Hayagriva avataram occurs. Adiyan Kavin Krishna Maganna Brahma படைச்ச உலகம் எந்த வருஷத்துல வர ஆரம்பிச்சது? எந்த வருஷத்துலடா கண்ணா? அது பல வருஷங்கள் முன்னாடி, lakhs and lakhs of years முன்னாடிமா. ரொம்ப ரொம்ப வருஷங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டு பிரம்மாவுடைய படைப்பு. சரியா? ஸ்ரீகிருஷ்ண சடகோபன் சொல்லு. ஏன் பிரம்மா திட்டேன்னு வேதங்கள் சத்துன்னு போனா? ஏன்னா பிரம்மா ப்ரௌட் ஆயிட்டாரோ இல்லையோ, அதனால ப்ரௌட் ஆகி அவர் வந்து கவனிக்காம இருந்தார். அவரை பத்தி அவர் ரொம்ப கிரேட்டா நினைச்சுட்டு இருந்தார். அவர் பார்த்து வச்சுக்கல, வேதத்தை பத்திரமா வச்சுக்கல. அதனால அந்த வேதத்தை எடுத்துன்னு போயிட்டா. நம்ம ப்ரௌட் ஆயிட்டோம்னா we will not be careful enough அப்படிங்கறத நம்மளுக்கு இந்த ஸ்டோரி சொல்லி கொடுக்குறது. சரியா? ஓகே, சரி. anybody else for doubts? ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னா இந்த செஷன் அடி இப்ப முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து 2 weeks later we'll have a follow up session. இந்த அசைன்மெண்ட்டை நீங்களாம் அதுக்குள்ள பண்ணி போஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 10 days டைம் இருக்கு உங்களுக்கு பண்றதுக்கு. ஸோ அந்த அசைன்மெண்ட்டை நீங்களாம் குரூப்ல போஸ்ட் பண்ணலாம். இப்ப டெலிகிராம் குரூப்ல we'll be sending you the video recording of this session plus the PPT that was shown to you now. எல்லாமே உங்களுக்கு அனுப்புவோம். கொஸ்டின்ஸும் அந்த பிபிடில இருக்கும் கடைசி ஸ்லைட்ல. ஸோ அதுல போய் பார்த்தேன்னா அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க அசைன்மெண்ட்டுக்கு நோட் புக் ப்ரிப்பேர் பண்ணி அதுல இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எழுதணும் பிஃபோர் யூ கம் டு த நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? ஓகே, Adian will have to wind up now because there's one more session to go. மற்ற கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்க. சரியா? Hridya, your hand is up. Quickly can you ask? Adiyan, why did the asuras come from his? Why did Asura come from his Yaga? Yes, that's a wonderful question again. See, it's all a leela that Perumal is doing to show us what happens when one gets proud and one is in distress. What happens when one gets proud? He loses all his belongings. But if the same person comes and surrenders to the Lord will make an incarnation for him and save him. Okay, so it's all to give us lessons. All these things happen so that we can learn something from them. So they are all called as Perumal's Leelas. Fine? Okay, so with this we'll end today's session. And if you have any questions, edhi vechukongo adutha class la kekkalam. Seriya? Dhanyasrima. Jai Jai Shri Krishna.